வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். நான் வந்து இப்போ விநாயகர் சதுர்த்தி வருது இல்லையா, நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து கொழுக்கட்டைக்கு மாவு, அதாவது அரிசி மாவில் எப்படி பிசையணும் அப்படிங்கிறது சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போ வந்து உங்களுக்கு அன்றைக்கி சொல்லியிருந்தேன், மாவை ஊற வச்சு, அரிசியை ஊற வச்சு அரைச்சி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ வந்து அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இவங்க பேர் வந்து மாலதி முத்துக்குமாரசுவாமி. இவங்க வந்து எங்கள் மாமியாரோட ரொம்ப ஃப்ரெண்டு, அதாவது 45 இயர்ஸாக ஃப்ரெண்டு. சொல்லுங்க, அப்புறம் நிறைய விஷயம் இருக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்கு. ஓகே, நம்ம ரெசிபிக்கு போகிறோம். இன்னைக்கு வந்து அவங்க வந்து ஆக்சுவலாக அவங்களும் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வராங்க. எனக்கு அடிபட்டுறதுன்னு கேள்விப்பட்டு என்னை பார்க்கறதுக்காக தான் வந்தாங்க. இப்போ அவங்க தான் வந்து நமக்கு வந்து மாவு எப்படி கலர்றது, கொழுக்கட்டைக்கு மாவு, மேல் மாவு எப்படி கலர்றதுன்னு நமக்கு காமிக்க போகிறாங்க. வாங்க நம்ம இதுக்கு போகலாம். சொல்லுங்க. ஒரு டம்ளர் பச்சரிசி ரா ரைஸை எடுத்து ஒரு 3 hours ஊற வைக்கணும். ஊறினதுக்கப்புறம் ரொம்ப நைஸாக மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிடணும். இப்போ நான் அரைச்சிட்டு வரேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக என் பையன் வந்து ஒரு கிச்சன் டிப்பில் வந்து பெருங்காயம் சின்ன சின்னதாக உருட்டி போட்டு அரிசி மாவில் போடுறதுக்காக இவங்க சொல்லி கொடுத்தது தான். ஏன்னா நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோடனே பெருங்காயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதை குட்டி குட்டியாக உருட்டி போட்டு வச்சுன்னா நம்ம ரசம், குழம்பு இல்லையா எப்போ இது பண்ணுறோமோ அது கட்டி பெருங்காயம். பவுடர் பெருங்காயத்தில் கோதுமை மாவு ஆட் பண்ணுறதுனால அது அவ்வளோ இது இல்லை. கட்டி பெருங்காயத்தை சில பேர் யூஸ் பண்ணுறது இப்போ விட்டுடுறாங்க. அது தேவையில்லை, ஏன்னா அது பிக்க கஷ்டமாக இருக்குங்கிறதுனால நம்ம வந்து அதை குட்டி குட்டியாக உருட்டிட்டு ஒரு அரிசி மாவில் பெரட்டி வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டா ரொம்ப நாளைக்கு இருக்கும், கெட்டு போகாது. அதனால உங்களுக்கு ஒரு சின்னதாக காமிக்கிறேன் பாருங்களேன். அதை வந்து நம்ம வந்து எல்லாத்துலேயும் குழம்பாகட்டும், ரசமாகட்டும், எதுவானாலும் நம்ம வறுத்து போட்டுக்கலாம், பச்சையாக போட்டுக்கலாம், எல்லாமே இதாக இருக்கும். இது மாதிரி வந்து நானும் ஆற்றுலேயே பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நிக்கில் பண்ணி காமிச்சான். இதை மாதிரி அரிசி மாவில் நல்லா பெரட்டிட்டாக்க ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது. ஸோ நம்ம எவ்வளோ தேவையோ அதை நம்ம எடுத்து ஒன்றோ ரெண்டோ நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டிருக்கோம். இட்லி மிளகா பொடி பண்ணும் போதெல்லாம் இதை போடும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய டிப்பு குட்டி குட்டியாக நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நான் வந்து சொல்லும் போதே உங்களுக்கு நிறையா சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம வந்து இவங்க கொழுக்கட்டை மாவு அரிசி மாவு அரைச்சிட்டு வரட்டும், நம்ம பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு நல்லெண்ணெய் 1 2 ஸ்பூன் நல்லெண்ணெய். இதை அரைச்சதையும் காமிச்சிடணும். இந்த மாதிரி நான்ஸ்டிக் வானலியாக இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக கிளறதுக்கு இருக்கும். அப்படி இல்லைன்னா அடி கனமான வானலியை போட்டு எல்லா இடத்துலையும் எண்ணெய் படுற மாதிரி விட்டுட்டு இங்கே பாருங்க, இந்த மாதிரி நைஸாக இந்த தண்ணியாக விட்ட அளவுக்கு இந்த மாதிரி இருக்கணும். மாவு நைஸாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நைஸு இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும், அப்போ தான் மாவு வேகும். இப்போ வந்து அடுப்பு நிதான தீயில் வச்சுட்டு இதை கொட்டி நீங்கள் கிளறணும். அரிசி மாவுங்கனால உங்களுக்கு சீக்கிரம் சேர்ந்து வந்துடும். கட்டியாக ஆயிடுச்சுன்னு பயப்படாதீங்க. கிளற சரியாயிடும். கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுக்கலாம். கிளற அது பந்து மாதிரி சுருண்டு வரும். கிளறும் போதே பாருங்களேன், சேர்ந்துக்கிட்டே வருது. இந்த அளவு கொஞ்சம் அதை விட்டு மிக்ஸி அலம்பி விட்டு கை விடாதக்கு கிளறணும். அடுப்பு நிதானமாக எரியணும். அடுப்பு நிதானமாக எரிஞ்சால் தான் உங்களுக்கு மாவு வேகும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறினீங்கன்னா கிடுகிடுன்னு சேர்ந்துட்டு மாவு வேகாமல் இருக்கும். மாவு வேகலைன்னா உங்களுக்கு வந்து விரிசல் விடும். இப்போ கொஞ்சம் தண்ணி இந்த மாதிரி விட்டுக்கணுமா? இல்லை நம்ம அந்த மிக்சியை அலம்பி விட்ட தண்ணி தான். அதை விட்டுட்டு நம்ம கை விடாதக்கே கிளறும் போது நல்ல பந்து மாதிரி உருண்டு வரும். ஓகே, அதாவது நீங்கள் அந்த மாவை உருட்டினீங்கன்னா விரிசல் வராமல் நல்லா இதுவாக இருக்கணும், ஃபோம் ரவுண்டாக இருக்கணும், விரிசல் இருக்கக்கூடாது. அப்போ தான் மாவு வெந்துச்சுன்னு ஈர கையால் தொட்டு பார்த்தா ஒட்டாது. இதை பாருங்க, இப்போ ஒட்டுறது தெரியுதா? ஒட்டுறது. இப்போ ஒட்டாமல் இருக்கணும்னா இன்னும் கிளறணும். இந்த மாவோட தண்ணி எவாபரேட் ஆகிற வரைக்கும் பாருங்க. என்னோட கரண்டியெல்லாம் சுழட்டிட்டு வருது பாருங்க. நான்ஸ்டிக்ல இன்னும் ஒட்டாமல் நல்லா வருது பாருங்க. இப்போ எடுத்து அதை பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்க. இப்போ மாவு வெந்துருச்சுன்னு கொஞ்சம் எடுக்கிற மாதிரி சொல்லு. இப்போ சொல்லுங்க, கலரி ஆச்சுல்ல, நம்ம நல்லா வந்துடுதுல சொல்லலாமா? இது இந்த பாருங்க, இப்போ எப்படி சேர்ந்த மாதிரி
ஒட்டாதைக்கு உருண்டு வருது. இதான் பதம். இப்ப பாருங்க, நான் கையில தண்ணியை தொட்டுண்டு தொடுறேன், கையில ஒட்டவே இல்லை. அது மட்டும் இல்லை, நீங்க அதுல கொஞ்சோண்டு மாவை எடுத்து உருட்டினீங்கன்னா எந்த வித விரிசலும் இல்லாம வழவழன்னு வரும். இந்த பளபளப்பா இருக்கும், பளபளப்பா இருக்கும். வெந்த மாவு பளபளன்னு இருக்கும். எந்த வித விரிசலும் இல்லாம நல்லா வழவழன்னு உருட்டினா பாருங்க, நல்லா வழவழன்னு வந்திருக்கும். அதான் உங்களுக்கு பதம். இது வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம் இல்லையா? இல்ல வெள்ளை துணி போட்டு கூட சில பேர் வச்சுக்கலாம். ஈரத்துணி போட்டு வச்சுட்டு ஆறின விட்டு நல்லா தட்டுல போட்டு தேய்ச்சி திருப்பி இன்னொரு வாட்டி நல்லா பிசைஞ்சுக்கணும். கையால நல்லா பிசைஞ்சுக்கிட்டீங்கன்னாக்க நல்லா வரும். இப்ப லேசா நம்ம வந்து அடுப்பை நிறுத்திட்டு அந்த சூடு இருக்கிற வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம். கரண்டியை உள்ள வச்சு மூடுங்க, இல்லைன்னா தண்ணி சொட்டாயிடும். ஓகே, சொட்டும். ஓரளவுக்கு ஆறி இருக்கும் இல்லையா? ஆறி இருக்கும். இப்ப எடுத்து இந்த சின்ன தட்டுல நல்லெண்ணெய் விட்டுறேன். நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டு கையால நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இதை எடுத்து போட்டுருங்க. இப்ப கொஞ்சம் ஆறி இருக்கு உங்களுக்கு. இதை நல்லா இழுத்து நம்ம பிசைஞ்சிக்கணும். இது நல்லா நம்ம ஒண்ணா இதை நல்லா நம்ம வந்து சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும். இழுத்து பிசைஞ்சு போனோம். நல்லா பிசைய வேண்டியதான். ஒன்றா சேர்த்து சப்பாத்தி மாவெல்லாம் பிசையும் இல்லையா, அது மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கிட்டா சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து மாவு வந்து அரைக்கும் போதே நம்ம வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டோம் இல்லையா? உப்பு போட்டு அரைச்சிட்டு இருக்கணும். நீங்களும் என்ன பண்ணுங்க, நல்லா 1 டம்ளர் அரிசி, பச்சரிசி 1 டம்ளர் சாப்பாட்டு அரிசி, அதை நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 4 மணி நேரம் 3 to 4 hours நல்லா ஊறினா போதும். ஊறினதுக்கப்புறம் அந்த மிக்சியில் நல்லா நைஸாக ஒரு டம்ளர்னா 1/4 டீஸ்பூன் உப்பு போதும். அதை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதே மாதிரி ஒரு அடிகனமான பாத்திரம் இல்லைன்னா இந்த மாதிரி நான்ஸ்டிக் வாங்கி இருந்தால் கூட பரவாயில்ல, அதை வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு இந்த மாவையும் போட்டு நல்லா கைவிடாமல் நல்லா கலருங்க. நல்லா சேர்ந்து பந்து போல் வரும். இந்த பாருங்க இவ்வளோ அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி வரும். இப்போ பாருங்க இந்த கொழக்கட்டையை எப்படி, இந்த சொப்பை எப்படி பண்ணுறதுங்கிறத காமிக்க போகிறாங்க. கையில் நல்லெண்ணெயை தடவிட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்து நல்லா வழவழன்னு உருட்டணும். உருட்டிட்டு இதை இப்படி இருக்கிறதுல ஒரு எட்ஜை அமுக்கணும். அப்படியே சுற்றி 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 நீங்கள் அமுக்க 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 அது ஒரு கப்பு மாதிரி வரும். இப்போ நீங்கள் வந்து அமுக்கும் போது இந்த எட்ஜு வந்து விரிசல் விட்டுருக்கக்கூடாது. அப்போ தான் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். விரிசல் விட்டால் அது வேகலை. நல்லா மெலிசாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மெலிசாக நீங்கள் சுற்றி சுற்றி அமுக்க அமுக்க அது இப்படி வந்துடும். ஓகே, இதுக்குள்ளே நீங்கள் பூரணம் வைக்கணும். பூரணம் ஒன்றும் பண்ணல, வெறும் கப்பு மட்டும்தான் இன்னைக்கு. அதை பூரணம் வச்சு அதை மூடி காமிக்கணும். பூரணம் வச்சுட்டு அந்த பூரணத்தை ஒட்டி இதை அப்படியே எட்ஜை கொண்டு வந்து ஒன்றா சென்டரில் கொண்டு வந்து உங்களுக்கு அடியில் பூரணம் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. அப்போ வச்சா கொழுக்கட்டை மோதகம் அப்படி வரும். பாருங்க, அந்த சென்டரில் வந்து சேர்றதை நீங்கள் அமுக்கிட்டு மேலே அப்படி அப்படியே பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படி வந்துடும் உங்களுக்கு. இதை வந்து நீங்கள் இட்லி பானை வச்சு இட்லி இது பண்ணுற மாதிரி வேக வச்சு குக்கரில் வைக்கிறதா இருந்தால் 7 minutes வெயிட் போடாமல் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை ரெடி. இப்போ வந்து இப்போ நீங்கள் இப்படி கொழுக்கட்டை பண்ணல அந்த சொப்பு, எங்கள் ஆத்துக்கார் வந்து அதை வேறு மாதிரி பண்ணுவார். இப்போ அவரை பண்ணி காமிக்க சொல்லுவோம் நம்ம அந்த சொப்பையும் சேர்த்து ஒரு வாட்டி. இப்போ பாருங்கள் எங்கள் ஆத்துக்கார் வந்து எப்படி சொப்பு பண்ணுறதுன்னு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறார் பாருங்கள். இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க மாவை கரெக்டாக ஒரே சைஸில். இது பாருங்கள், இது நல்லா கப்பு போல் அழகாக வரும். நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வாட்டி சொல்லிகிட்டே பண்ணிடுங்கோ. இந்த மாதிரி கப்பு போல் அழகாக வரும். இதில் வச்சு நீங்கள் மூடும்போது கண்டிப்பாக வந்து பிரிஞ்சே வராது. இது பூர்ணமாக நினச்சிக்கோங்க. இப்போ இதை மூடி காமிக்கிறார். இந்த நடுவில் வச்சுட்டு ஒரு வாட்டி அது மட்டும் காமிச்சிருங்க. எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு மட்டும் இந்த மாதிரி சென்டராக வச்சுட்டு இன்னும் ஒன்றே பண்ணிக்கிறேன். கையை நல்லா தடவின்ட்டு குடி சென்டரில் வச்சுட்டு இந்த பாருங்க, இங்கே பாருங்க, நல்லா கையை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா அழகாக அந்த கப்பு மட்டும் வரும். கப்பு மட்டும் அப்படியே ஓப்பன்லேயே வைங்கண்ணே.
கப்பு மட்டும் வரும். கட்டை விரலால சைடு அமுக்கி. ஆமாம் ஆமாம். இந்த ஆள்காட்டி விரல் நடுவில் வச்சுட்டு கெட்ட விரல சைடில் விட்டு அமுக்கிட்டே வரணும். அது பாருங்க நல்லா அழகாக வரும். அழகா பாருங்க இதுதான் இந்த மாதிரி வரணும். பாருங்க இதில் ஒரு விரிசலே விடலை. நல்லா வந்துருக்கு. இந்த மாதிரி எல்லா ஷாப்பிங் பண்ணி வச்சுட்டு கொழுக்கட்டை பண்ணணும். பாருங்க கொழுக்கட்டைக்கு மேல் மாவு எப்படி கலர்றதுன்னு நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் இப்போ அடுத்தது வந்து இப்போ நம்ம மாவு பிசைஞ்சோமா இதில் வந்து மணி கொழுக்கட்டை. நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஸ்வீட் போடணும், அதாவது தேங்காய் போடணும் எப்படி பண்ணுறது, உளுந்து போடணும் எப்படி பண்ணுறது, கொழுக்கட்டை எப்படி பண்ணுறது, அப்புறம் மணி கொழுக்கட்டை அது அம்னி கொழுக்கட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது எப்படி பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போது அந்த அம்னி கொழுக்கட்டை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி அடுத்த ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம்.